السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாவிலும் இந்த துஆக்களை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தேவையான அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருகின்றான். நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது அனைத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஜிதாவிலே சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது நீங்கள் சுஜூதிலே இருக்கும் பொழுதுதான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ருக்கூவிலும் சுஜூதிலும் நான் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த இடம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். இதில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு சஜிதாவிலும் ஒவ்வொரு சுஜூதிலும் அதிகமாக துஆக்களை கேட்போம். அதில் முதலாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. மிகச்சிறந்த ஒரு துஆ. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டுமா? இந்த துஆவை ஓதுங்கள். ஒரே நாளிலே அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான். அதே போன்று நாம் யக்கீனோடு ஓதினால் நிச்சயமாக நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் அதே போன்று நிறைவேற்றி தருவான். என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ இது மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று தான் இரண்டாவது துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வஅவ்வலஹு வஆகிரஹு வஅலானியதஹு வசிர்ரஹு. اللهم اغفر لي ذنبي كله دكه وجله وأوله وآخره وعلانيته وسره என்று வரக்கூடிய இந்த துஆ. மூன்றாவது துஆ, ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. القرآن கூறக்கூடிய துஆ, எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் தந்து நரக நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை காப்பாற்று என்று பொருள்படக்கூடிய இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் கேட்கக்கூடிய ஒரு துஆ, மறுமையுடைய அனைத்து நலவுகளையும் கேட்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுங்கள். அதே போன்று நான்காவது துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ربنا وتقبل دعاء. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. என் இறைவா, என்னையும் தொழுகையை நிலைநாட்டுபவனாகவும்
என் வழித்தோன்றல்களில் இருந்து பலரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் வேண்டுதலை ஏற்றுக்கொள் என்று வரக்கூடிய இந்த துஆ, இந்த 4 துஆவையும் நாம் ஒவ்வொரு சுஜூதிலும் ஓதுவோம். தொழுகையில் 4 ரக்காத்துகளிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு துஆவாக ஓதுவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாம் இன்னும் அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான்.